ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஜென்ரல் தமிழ்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி 4வது டெஸ்ட்டு. இந்த 4வது டெஸ்ட்டில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து நம்ம டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டும் கூட. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 6th 7th 8th இதெல்லாமே முடிச்சிருப்போம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டை இன்னும் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள். நார்மலாகவே ப்ராப்பராக தான் அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஒரு 95+ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு அட்டன் பண்ணுங்கள். 90+ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டாக தான் உங்களுக்கு இருக்கும். டிஎன்பிஎஸ்சியோட அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு 1 hour டைமை வந்து நீங்கள் கிளாக் வந்து செட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நமக்கு வந்து எப்பயும் போல் அப்டேட் ஆகும். சரிங்களா? டெஸ்ட் எழுதிட்டு இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு மார்க் என்ட்ரி லிங்கில் உங்களுடைய மார்க்கை என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கொஷினும் வந்து போடுங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா மறக்காமல் அதையும் வந்து பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க, இந்த டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் இருந்து கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இடையில டைம் கிடைக்கும் போது முன்னாடி விட்டு போன டெஸ்ட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் எக்ஸாம் வந்து நமக்கு நெருங்கிட்டே இருக்குது, டைம் இருக்காது. ஸோ நல்லா ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறத விட இப்போலேருந்தே கூட ஃபாலோ பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட்டை இடையில டைம் கிடைக்கும் போது அட்டன் பண்ணுங்கள். எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எஸ்எம் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக இந்த டெஸ்ட் சீரிஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே நம்ம அதில் தான் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த டெலிகிராம் சேனலில் எஸ்எம் வாரியர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுலேயே இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் கொஷின் பேப்பர் அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆன்சருக்கு அந்த டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக வந்து அனுப்பியிருப்போம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த ஃபுல் ஷெடியூலும் அந்த டெலிகிராம் சேனல்லே வந்து இருக்குது. அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண உடனே அதில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருப்போம். அதை மறக்காமல் இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணாதவங்களும் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் அதை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ப்ராப்பராக உட்காந்து அட்டன் பண்ணுங்கள். 95+ எடுக்கணுங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸோட அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.